பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் முகமது இஷாக் சீன தூதர் ஜியாங் ஜாய்டோங் இடையே சந்திப்பு நடந்திருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டுள்ள நிலையில் இந்த சந்திப்பு கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது. இது பற்றி அறிவோம். எமது செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், ஏற்கனவே இந்த பயங்கரவாத தாக்குதல் குறித்து கருத்து தெரிவித்திருந்த சீனா இந்தியாவினுடைய இந்த நடவடிக்கையை ரிக்ரெட்டபிள், வருத்தமளிக்கிறது என்று குறிப்பிட்டிருந்தார். இது பாகிஸ்தானுக்கு ஆதரவாக அவர் பேசுவது. கல்யாணம் இல்ல, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ் போன்ற ஒரு துணியை தான் கொடுத்திருந்தது. இந்த நிலையில இந்த சந்திப்பு நடக்கிறது. விவரங்கள் என்ன? நிச்சயமாக பாகிஸ்தானுடைய வெளியுறவு அமைச்சரான முகமது இஷாக் தாரை அந்த நாட்டினுடைய பாகிஸ்தான் நாட்டுக்கான சீன நாட்டினுடைய தூதர் அவர்கள் ஜியாங் ஜைடோங் தற்போது சந்தித்து பேசி வருகிறார். பாகிஸ்தானின் மீது இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் என்கிற ராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கும் நிலையில் பாகிஸ்தான் தூதரின் இந்த சந்திப்பு மிக முக்கியத்துவம் பெறுகிறது. நீங்கள் குறிப்பிட்டது போல இன்று காலை இந்தியா நடத்திய அந்த தாக்குதலை ஆழ்ந்த கவலைக்குரியது, வருத்தம் அளிக்கிறது என்று சீனா தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்திருந்தது. மேலும் இந்த பதற்றத்தை மேலும் இரு நாடுகளும் அதிகரிக்க கூடாது, பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்து கொள்ள வேண்டும், அமைதி மற்றும் விலகலை கடைபிடிக்க வேண்டும் எனவும் சீனா தன்னுடைய அந்த கருத்தை தெரிவித்திருந்தது. அதாவது ஆதரவும் இல்லை, எதிர்ப்பும் இல்லை, ஆனால் அதே சமயம் பாகிஸ்தானுக்கு மறைமுக ஆதரவு என்கிற அடிப்படையில் தான் சீனா தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த சந்திப்பு என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. குறிப்பாக இந்தியாவினுடைய நடவடிக்கை எந்த அளவுக்கு ஒருதலை பட்சமானது, அது தங்களுக்கு விரோதமானது என்று சீனாவிடம் பாகிஸ்தான் எடுத்துரைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக இந்த இரு நாடுகள் இடையிலான இந்த மோதலில் சீனா தங்களுக்கே அனைத்து விதமான ஆதரவையும் வழங்க வேண்டும். தார்மீக ஆதரவாக இருந்தாலும் சரி, மற்ற குறிப்பாக ஐநா சபையில் இது தொடர்பாக ஏதேனும் பிரச்சனை என்று வந்தால் அங்கேயும் சீனா தங்களுக்கு ஆதரவாக செயல்பட வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை பாகிஸ்தான் முன்வைக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெறுகிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்.